நம்ம ஆதனில் அவ்வளோ ஃபுட்டேஜ் அவ்வளோ வீடியோஸ் நான் பேசியிருக்கிறேன். இவங்க ஜாதகத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. பேசினா 600 வீடியோவுடைய பலனை இவங்க கேட்பாங்க. எனக்கு நேரம் இருக்கா? அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், சார் இந்த மாத்திரை கொடுங்க, அதை மாற்றி கொடுங்க, நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. டாக்டர் கடுப்போ நீ டாக்டரா நான் டாக்டரா சொல்லுவாரா இல்லையா? இது என் லைஃப்லேயே நடந்தது. என்னுடைய பழைய ஹவுஸ் ஓனரு கோயம்புத்தூரில் மசக்காளி பாளையம்னு ஒரு இடம் இருக்குது. அவர் அந்த ஹவுஸ் ஓனருடைய பையன் வந்து கிட்னி ஸ்டோன் ஆகி நைட்டில் வலி அவதிப்படுறாரு. அப்போ மயில்சாமி ஹாஸ்பிட்டல்னு இன்னும் இருக்கார். ஃபேமஸான டாக்டர், அருமையான டாக்டர், ரொம்ப திறமையான மருத்துவர், எல்லாத்தையும் அணுகக்கூடிய ஒரு மருத்துவர். நான் அவர்கிட்ட கொண்டு கூட போய் ஹெல்ப்பு கூட்டு போய் பெயின் தாங்க முடியல சார், மாதிரி ரொம்ப வலிக்குதுங்கிறாரு, அவருக்கு ஏதாவது தூங்குறதுக்கு பெயின் கில்லர் போடுங்க. ஐயோ நீ டாக்டரா நான் டாக்டரா? அவர் டென்ஷன் ஆகிட்டார். நீ டாக்டரா நான் டாக்டரா? அந்த ஆளுக்கு தூங்குற ஊசி போடலாமா ஐயா? கிட்னி உள்ள ஸ்டோன் வலியில் இருக்கிறான், நான் மருந்து கொடுத்துருக்கேன் பொறு அப்படின்றாரு. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல பேசின வீடியோ பூரா தொலாவிட்டு என்கிட்ட வந்து திரிசூனியம் முடக்கு, அதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒரு வீடியோ எங்க யாருக்காவது ஒரு பலன் சொல்லி இப்போ இந்த சொல்லியிருக்கிறேன். இதுக்கு நான் சொன்ன லாஜிக் காரணம் வேற, காரணம் வேற, இல்லை என்ன தெசா புத்தி, இத்தனையும் நான் வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். இதே கேள்வி நான் அந்த கண்ணாடி வைக்கணுமான்னு கேட்பாங்க.